குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்கள். எனக்கு ஒரு டவுட் சார். கேளுங்க. கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவரை ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க சார். என்னதான் சார் அவங்களுக்கு நடந்துச்சு? கொல்கத்தா இஷ்யூவா? நானே ரொம்ப நாளாக அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். கொல்கத்தா இஷ்யூவில் பார்த்திங்கன்னா இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீங்களே நிறைய டிவியில் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கு இந்த செல்ஃபோன்ஸ்லேயும் நிறைய வந்துட்டுருக்கு, அதுலேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அதை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சது அந்த சார்ஜ் எடுத்த போலீஸ்க்கு தான் தெரியும். சரிங்களா? தென் இன்னொன்று அவங்க கூட இருந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா அதில் யாரும் இல்லை. ஸோ அப்போ சார்ஜ் எடுத்த போலீஸ்க்கு தான் தெரியும் அங்கே என்ன நடந்துகிட்ருக்குங்க கம்ப்ளீட் டீட்டெயில் அவருக்குன்னு தெரியும். இன்னொன்று அந்த அக்யூஸ்டுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, வேறு யாருக்குமே தெரியாது. அது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க யூகங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நடந்தது ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு டாக்டராக நாங்கள் அதை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறது. ஸோ அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுல நம்ம இந்த விஷயத்தில் நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று அந்த பெண்ணை இன்னும் நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் புதுசாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி எல்லாம் நடந்து எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதாவது ரொம்ப காயப்படுத்தி அவங்களோட உடம்புகளை நிறைய சிதைச்சி எலும்புகள் உடைக்கப்பட்டு கால்கள் 90 டிகிரியில் உடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 மணி நேரம் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை, அந்த வலி வேதனைகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறது உணர முடியுது ஒரு டாக்டராக. இன்னொன்று, இது இனிமேல் இந்த உலகத்திலேயே எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். எந்த அளவுக்கு இதில் இன்னும் உண்மைகள் வெளிக்கொண்டு வரதில் காலதாமதம் ஆகும்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் பண்ணதாக சொல்கிறாங்க, அப்புறம் கேங்கு பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அவங்கள உயிரோடு இருக்கும் போதே அவங்க எலும்புகள்லாம் உடைச்சிருக்காங்க. ஸோ செத்ததுக்கப்புறம் அவங்க உடம்பை துண்டு துண்டாக வெட்டுறது உடைக்கிறது அது வேறு. ஆனால் உயிரோடு இருக்கும் போதே அவங்க எலும்புகளை உடைக்கும் போது அந்த வேதனைகள் சொல்ல முடியாது. ஒரு பெண் மேலே அந்தளவுக்கு ஒரு கோவமோ இல்லை வேறு என்னவாக இருந்தாலும் அதை அவங்கள எப்படி வேணாலும் கொண்டிருக்கலாம். எவ்வளோ டார்ச்சர் பண்ணி அந்த பெண்ணை கொன்று என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, இது வெறும் ஒரு ரேப் பண்ண விஷயமா மட்டுமே எனக்கு தெரியல. இதை தாண்டி இன்னும் வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு எல்லா டாக்டர்ஸுக்குமே ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ தோண்ட தோண்ட நிறைய புதையல்கள் வருங்கிற மாதிரி நிறைய கதைகள் என்னென்னமோ சொல்கிறாங்க. கூட இருந்த டாக்டர்ஸே பண்ணாங்க. தென் அந்த போலீஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் இருந்த அந்த அக்யூஸ்டியே நம்பர் 1 அவன் பண்ணதாக சொல்கிறாங்க. தென் அந்த காலேஜில் இருக்க முதல்வர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ் பிரின்சிபல் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எதை நம்ம இன்னும் ஃபுல்லாக நம்புறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிகிட்ருக்காங்க. எனிவே நடந்தது ரொம்ப மிக மிக கொடுமையான ஒரு விஷயம். அது இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய இதுவும். ஸோ அதில் என்னென்னமோ சொல்கிறாங்க சார். உண்மையாக என்ன தான் உங்களுக்கு நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அதுதான் சொல்கிறேனே தெளிவாக. அவங்கள ரேப் பண்ணி கொன்னிருக்காங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தையிலே இருக்குது, ரேப் பண்ணி கொன்றிருக்காங்க. ஸோ அந்த பெண் உயிரோடு இருக்கும்போது பல சித்திரவதைகள் அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க கழுத்தை நெரிச்சு இறுக்கி கொண்டிருக்கதா ஃபாரன்சிக்லேயும் சொல்லியிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டம்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இன்னும் டெப்த்தாக அதை கேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸருக்கு தான் அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது தெரியும். இன்னொன்று, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். 3வது அந்த அக்யூஸ்டுக்கு தெரியும் உள்ளே என்ன நடந்துச்சு. ஸோ உள்ளே உண்மையாகவே எத்தனை பேர் இருந்தாங்க, யாரெல்லாம் அந்த பெண்ணை சித்திரவதை பண்ணாங்க, யாரெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, கம்ப்ளீட் டேட்டாஸ் அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதில் ஒவ்வொருத்தரோட யூகங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லை, நிச்சயமாக இதனுடைய உண்மைகள் கொஞ்ச நாளில் எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக வரும்போது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளும் மற்றவங்கள மாதிரி எதோ பேசிகிட்டு இருக்க வேணாம். ஏன்னா என்னென்னமோ பேசுகிறாங்க. அந்த வலி வேதனை அந்த குடும்பத்துக்கு தெரியும், பெற்றவங்களுக்கு தெரியும். அதை நம்ம எல்லோரும் பேசுகிறதே வேணாம்னு நான் நினைக்கிறேன். டாக்டர்ஸ் டியூட்டியில் நைட் டியூட்டி போடுறாங்களா சார், அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ரூமில் இருக்காங்க சார்? கண்டிப்பாக இருக்குமா, செப்பரேட்டாக ரூம்ஸ் இருக்கும். அவங்க ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸில் எத்தனை ரூம்ஸ் இருந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நிச்சயமாக லேடி டாக்டர்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக ரூம் இருக்குது. டியூட்டி டாக்டர்ஸ் ரூம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் இருக்கும். நைட் டியூட்டி டாக்டர்ஸ் ரூம்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நர்சிங் செஷனுக்கு தனியாக இருக்குது, டியூட்டி டாக்டர்ஸ்க்கு தனியாக இருக்குது. அதுலேயும் ஃபீமேல்ஸ்க்கு டாக்டர்ஸ்க்கு தனியாகவே ரூம்ஸ் இருக்குது.
ஆனால் இன்னமும் வந்து ஒரு சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு ரூம்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ சீட்ஸே பார்த்திங்கன்னா 250 சீட்ஸ் கிட்ட ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் இருக்குது. 150 250 இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் இன்டர்ன்ஷிப்பில் வரும்போது அதில் ஒரு பேட்ச் நைட் டியூட்டியில் வருவாங்க. ஸோ அந்த பேட்சில் இருக்கிற ஒரு அத்தனை கேர்ள்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா அந்த ரூம் பத்துமா அப்படின்னா பத்தாது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்குமானா கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் பெரிய ட்ராபேக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்னும் போதுமான அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு பாதுகாப்பான ரூம் வசதிகள், இந்த டியூட்டி டாக்டர்ஸ் ரூமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற மாதிரி என்னுடைய இதில் இருக்குது. இன்னொன்று அவங்க செமினார் ஹால் ரூம்லேருந்து செமினார் ஹாலுக்கு எப்படி வந்தாங்க, இல்லை செமினார் ஹாலில் தான் இருந்தாங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனில் போயிட்டுருக்கனால நம்ம அதை பற்றி எதுவும் கிளியராக சொல்ல முடியாது. ஆனால் டியூட்டி டாக்டர்ஸ் ரூமுங்கிறது போதுமானதாக இல்லைங்கிறது மட்டும் கிளியராக இருக்குது. பாதுகாப்பாக இல்லைங்கிறதும் முக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக இருக்க டாக்டர்ஸ்க்கெலாம் பாதுகாப்பாக இருக்க என்னென்ன சார் வழிகள் இருக்குது? நைட் டியூட்டி டாக்டர்ஸ் அப்படின்னாலேமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நைட் டியூட்டி இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கில் இருக்காங்க இல்லையா, ட்ரைனிங்கில் இருக்க டாக்டர்ஸ் வந்து ஒரு ஷெட்யூல் இருக்கும். நான் எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் நான் நைட் டியூட்டியில் இருக்க போகிறேங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக ஷெட்யூல் இருக்கும். திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு நீ இன்னையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் நைட் டியூட்டி பாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நைட் டியூட்டி ஷெட்யூல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஷெட்யூல் வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும் போதே கொடுத்துருவாங்க. சரியா? அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இப்போ என்ன ஆகஸ்ட் நடந்துட்டுருக்கு இல்லையா, இப்போ ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் 2 months நைட் டியூட்டி அப்படின்னா அந்த 2 months நைட் டியூட்டிங்கிறது எனக்கு ஏப்ரல்லே தெரிஞ்சிடும். ஸோ 3 to 4 months எப்போ நான் ஜாயின் பண்ணுறேனோ அப்போயே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போவே அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நைட் டியூட்டியில் வராங்க அப்படின்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமாக இன்டர்ன்ஷிப்பில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 இயர்ஸாக அவங்க கூட படித்தவங்க தானே பேட்ச்மேட்ஸாக இருந்திருக்க போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க கூட திடீர்னு யாரோ ஒருத்தர் கூட ஸ்ட்ரேஞ்சர் கூட நைட் டியூட்டிஸ் போட போகிறதில்ல. அவங்க பேட்ச்மேட்ஸில் மிங்கிள் பண்ணி தான் நைட் டியூட்டிஸ் போட போகிறாங்க. அப்போ அந்த பேட்ச்மேட்ஸை 5 இயர்ஸாக அவங்களுக்கு நல்லா தெரியும். அதில் அவங்களுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸு, யார் நல்லவங்க கெட்டவங்க, அவங்களுடைய குணங்கள்லாம் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருந்திருக்கலாம்ல. இப்போ வந்து ஒரு 4-5 பேர் வந்து அவங்க பேட்ச்லேயே அவங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாங்கன்னா ஷெட்யூலை மாற்றி கேட்டுக்கலாம். எங்களுக்கு வேறு பேட்ச் கூட போட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் மாற்றிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அவங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க கூட மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் கேர்ள்ஸ் ஒன்றா இருக்க இடத்துல பெருசாக பிரச்சனைகள் வரதில்லை. யார் வந்து செப்பரேட்டராக இருக்காங்களோ, தனியாக இருக்காங்களோ, யாரு கூடயும் மிங்கிள் ஆகாமல் தனிமையில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நைட் டியூட்டியில் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டீம் குரூப்பாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மீட் பண்ணிப்பாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு ஃப்ளோரில் வேலை செஞ்சால் கூட ஃபோன் கம்யூனிகேஷன்ஸ் இன்றைக்கி எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ ஒரு சின்ன பிரச்சனைனாலும் சடனாக எதை கூப்பிட்டுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்ஸில் தனியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஒன்ஸாவது மீட் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் இப்போ என் ஃப்ரெண்டு மேலே டியூட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா நான் 2 hours போய் பார்க்கலன்னா அவன் என்னை கீழே இறங்கி வந்து பார்க்கலாமே. ஏன் என்னாச்சு, ஏன் வந்து பார்க்கலன்னு சொல்லி வந்து பார்க்கலாமே. தூங்க போனால் கூட இன்றைக்கி எல்லாம் குட் நைட் சொல்லிட்டு தான் தூங்குறாங்க. ஸோ அப்போ மேலே ஏறி போய் பார்க்க முடியும், உங்களுக்கு கீழே வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே அங்கே யாருமே இல்லையா, அது ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நைட் டியூட்டிஸ் போகிறவங்க கம்பல்சரி அவங்களுடைய டியூட்டி ஷெட்யூல் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ ஹவர்ஸ் டியூட்டி போகிறாங்களோ அந்த டியூட்டி டைமிங் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று அவங்க டியூட்டி பீரியடில் அவங்கள சுற்றி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ஸை அவங்களே க்ரியேட் பண்ணிக்கணும், வேறு வழியில் க்ரியேட் பண்ணிக்கணும். இன்னொன்று டே ஸ்காலர்ஸாக இருக்காங்க, ஹாஸ்டலர்ஸ் இல்லாமல் டே ஸ்காலர்ஸாக இருக்காங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கான்டாக்டில் இருப்பாங்க. இன்னொன்று இப்போ தூரத்தில் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா இப்போ அந்த பொண்ணுக்கு கூட நைட்டு 11 o'clock சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஃபாதருக்கு கால் பண்ணி ஃபாதர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க, சரி ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்க வேணால் நீங்கள் தூங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லி மார்னிங் 5 o'clock கால் பண்ணும்போது தான் பொண்ணு அட்டன் பண்ணல, டாக்டர் அட்டன் பண்ணலை. பேரண்ட்ஸ் நைட் 11 o'clock வரைக்கும் பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த அவங்க பேட்சில் இருக்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கண்டிப்பாக அதே ஃப்ளோரில் தான் இருந்திருப்பாங்க, பேசாமையே இருந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ஆர் ஒய் கேர்ள் வந்து 3rd floor இருக்கா அப்படின்னா தெரியாமல் இருக்குமா, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஓப்பனாக பேச முடியாத இதில் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. சரி சார், நைட் டியூட்டி போகிறாங்களா சார் டாக்டர், அவங்களாம் பாதுகாப்பாக இருக்க என்னென்ன வழிமுறைகளில்? ஃபஸ்ட்டு அவங்க முதல்ல அவங்களுக்கும் அவங்க டியூட்டி போகிற ஹாஸ்பிட்டலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க எதில் போகிறாங்கன்னு பார்க்கணும். இன்கேஸ் 2 wheeler இருந்துச்சுன்னா 2-3 பேர் ஒன்றா போகிறது பெட்டர். ஸோ அதே மாதிரி இல்லை ஆட்டோவில் போகிறாங்கன்னா அந்த ஆட்டோ நம்பர்ஸு ரெகுலர் ஆட்டோவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர், தெரிஞ்ச ஆளாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அதே மாதிரி கேபாக இருந்தாலும் ரெகுலர் கேபாக இருந்தாங்கன்னா பெட்டர். கேபில் போகும்போதும் அவங்க வந்து கூட கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னொன்று
தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட் டியூட்டியில் இருக்க டாக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக அங்கே இருக்கிற சீஃப் டாக்டர்ஸ் கூட கண்டிப்பாக லிங்க்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்றுனா அவங்க ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவங்களே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்க டியூட்டி டாக்டர் நைட் டியூட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா இவங்க பிஜி ஸ்டூடெண்ட், அதுக்கு மேலே டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எதாக இருந்தாலும் கேட்பாங்க, டவுட்ஸ் கேட்பாங்க. அதுக்கு மேலே சீஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்க முடியும். ஸோ அது இல்லாமல் அங்கே நர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, வார்ட் பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இப்போ ஒரு பொண்ணு இப்போ நீங்கள் ஒரு மாதம் ஒரு ஹாஸ்பிட்டல் ரெகுலராக நீங்கள் போனீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக, வார்ட் பாய்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நர்சிங் ஸ்டாஃப் ஒன்றில் 5 நாளாக ஒரே இடத்துல பேஷண்ட் தங்கியிருக்கான அந்த பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன டாக்டர் நேற்று வரலையான்னு கேட்பார். ஸோ வந்து யாருமே இந்த புதுசாக கிடையாது, எல்லாருமே அட்மாஸ்பியர்லாம் தெரிஞ்ச அட்மாஸ்பியர் தான், தெரிஞ்ச ஆளுங்க தான். அங்கே ஏதோ தெரிஞ்சு தான் தப்பே நடந்திருக்கு, அதுதான் உண்மை. இன்னொன்று அந்த செமினார் ஹாலை கூட நெக்ஸ்ட் டே ரெனோவேட் பண்ணதான் சொல்கிறாங்க. அவ்வளோ அவசரமாக மர்டர் நடந்த இடத்துல எதுக்கு ரெனோவேட் பண்ணணும்? சம்மந்தமே இல்லாமல் தடயங்கள் அழிக்கிறாங்களா? எதுக்காக ரெனோவேட் பண்ணணும்? அதுவே தப்பு தானே ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு மர்டர் நடந்திருக்குன்னா அந்த இடம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இல்லையா, அதில் உள்ள யாரும் போகவே கூடாது போலீஸோட பர்மிஷன் இல்லாமல். அந்த இடத்த வந்து அவங்க அடுத்த நாளே ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெனோவேட் பண்ணது தப்பு. இது எல்லாமே அடுத்தடுத்து நடந்திருக்கு. ஸோ அதாவது நைட் டியூட்டி போகிறவங்க ப்ரிகாஷன்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று இன்றைக்கி எல்லா பக்கமும் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த ஃப்ளோரில் இருக்கேன்னு முதற்கொண்டு ஷேர் பண்ணி, எந்த ரூமில் இருக்கேன்னு முதற்கொண்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதான் நைட் டியூட்டி டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட வருவாங்க, டீ காஃபி சாப்பிட வருவாங்க, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிப்பாங்க. இதில் எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராபேக் ஆகும்போது கண்டுக்காமல் விடும்போது யாரோ ஒருத்தர் செப்பரேட்டாக இருப்பாங்க. சார் எல்லா கேர்ள்ஸும் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட்டடாக, அதாவது யார்கிட்டையுமே பேசாமல் தனியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வருது. அதுதான் விஷயம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.